ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஃபோனோட செகண்ட் ஃபேஸை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சில பேர் ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான செகண்ட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து நம்ம ஃபோனில் வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து யூடியூப்பை பார்த்தோ இதை பார்த்தோ வந்துட்டு எல்லோரும் வந்து செகண்ட் ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக வந்து அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த செகண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்ன முறையில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்பேஸ்னால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து ஒரே ஃபோனை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஹோம் பேஜ் 1, ஹோம் பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோன்ஸாக வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பேஸில் அதில் தேவையான அப்ளிகேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்கள் பேட்டர்ன் லாக்ஸை வந்து 2 விதமாக போடுறது மூலியமாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக போகிற பேட்டர்ன் லாக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளோட சாதா ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரியும், இதே பேட்டர்ன் லாக்கை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து உங்கள் செகண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஃபோன்ஸில் வந்து 2-3 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஸை வந்து ஹைடு பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஆப்ஸை வந்து ஹைடு பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸை வந்து செகண்ட் ஸ்பேஸில் வந்து சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் அபவுட் ஃபோன்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதை டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீபக்கிங் மோடை வந்து ஆன் பண்ணணும். அதாவது டெவலப்பர் மோடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். டெவலப்பர் மோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் சேம் உங்கள் மொபைலோட குளோபல் வெர்ஷனை வந்து 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க வாசி எனக்கு வந்து தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஃபோனில் அபவுட் ஃபோனில் போயிட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பில்டு நம்பர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ரெட்மியில் வந்து குளோபல் வெர்ஷன் அதை வந்து 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். 7 டைம் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து உங்களோட டெவலப்பர் மோடு வந்து எனபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து டெவலப்மெண்ட் மோடு எனபிள் ஆகிருக்கும். போய் செக் பண்ணி பார்ப்போம். பஸ் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்து அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிளாக இருக்குது. இந்த டெவலப்பர் ஆப்ஷனை பற்றின ஒரு வீடியோஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணி தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா புது புது அப்டேட்ஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்டேட்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறையா பார்ப்போம். இப்போ டெவலப்பர் மோட வந்து ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க செகண்ட் ஸ்பேஸ் வந்து காட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெலீட் த செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக எம்ஐ அக்கௌண்ட் இந்த மாதிரி எந்த விதமான அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே டெலீட் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பர்மிஷன் கேட்கும். ஸோ டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ எம்ஐ ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எம்ஐ ஐடி அதோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இங்கே போடணும். போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகி டெலீட் ஆகிரும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க செகண்ட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டெலீட் பண்ணுறது மூலிமா நீங்கள் அதில் சேவ் பண்ணியிருக்க எல்லா விதமான டேட்டாஸும் சேர்ந்து டெலீட் ஆகும். ஸோ இதில் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அதில் டெலீட் ஆகாது அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. எல்லா விதமான டேட்டாஸும் கம்பல்சரி எரேஸ் பண்ணப்படும். இது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ டெவலப்பர் ஆப்ஷனை பற்றி நான் வீடியோஸ் வந்து அடுத்து வந்து ரிவ்யூவாக பார்ப்போம். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து செகண்ட் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா. அது போக பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கட்டும். இது வந்து ஒரு கிடன் செட்டிங்ஸ், கிடன் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபோனில் என்னென்னமோ இருக்குது. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.